இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பரங்கிக்காய் போட்டு சாம்பார், குடமிளகாயும் தக்காளியும் போட்ட கூட்டு, கத்திரிக்காய் கருமுது, ஜவ்வரிசி கண்ணமுது, ஜவ்வரிசி பாயசம் அம்மா பண்ண போகிறா. என்ன பண்ணியிருக்கேன்? ஜவ்வரிசி ஒரு டம்ளர் அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது வெங்கல பண்ணையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன்னு சொல்லி நீ பக்கத்தில் நீ உன் பக்கத்தில் வச்சுன்னு வச்சுக்கோ. இங்கே கேமராவில் தெரியாது, நீ இங்கே காமிக்கணும். இதான் ஜவ்வரிசியா? ஆமாம், அலம்பணும். அலம்பிட்டு ஊற வைக்கணும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இது இங்கே ஜலம் கொதிக்கிறது. ஓகே, இதில் இந்த ஜவ்வரிசியை கொட்டணும். இது எவ்வளோ? ஒரு 1/4 கிலோ இருக்குமா ஜவ்வரிசி? இதெல்லாம் பரங்கிக்காய் போட்டுக்கிறியா? பரங்கிக்காய் குழம்புக்காக பரங்கிக்காய் வேக போடுறேன். உப்பு போட்டுட்டியா? ஆமாம், கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் போடுறேன். வெந்ததுக்கப்புறம் தனியாக சாம்பாருக்கு மஞ்சள் பொடி போடணும். இதில் கத்திரிக்காய் வைக்க போறியா? ஆமாம், கத்திரிக்காய்க்கு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கணும். ஆமாம், எண்ணெய் விட்டுருக்க. இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருக்க. ஆமாம், இது கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் அலம்பி போடுறேன். கத்திரிக்காய் அலம்பி வச்சுருக்கேன். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சதும் கத்திரிக்காய் போடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்க்குறேன். லைட்டாக மஞ்சள் சேர்க்குறேன். இந்த கத்திரிக்காய் சில பேருக்கு தோல் அரிப்பு, இந்த தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிலாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகும், எல்லாருக்கும் இல்லை. அப்படி இருக்கிறம்போது இதில் கொஞ்சம் புளி ஜலம் சேர்த்தாக்க அந்த ப்ராப்ளம் கிடையாது. கருமத்துனாலும் புளி ஜலம் கொஞ்சம் தெளிக்கலாம். கூட்டுக்கு கண்டிப்பாகவே கொஞ்சம் வேகிற போதே புளித்தண்ணு மிளகாப்பொடி இப்பெல்லாம் சேர்க்குற போது புளி ஜலம் விடலாம். அது வந்து அரிப்பு பிரச்சனை இருக்காது. அப்படியா? சேர்க்கலாம். இந்த கடாயில் வந்து குடமிளகா கூட்டு பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம குடமிளகாவில் சாதம் பண்ணியிருக்கோம், குடமிளகாவில் துவையல் பண்ணியிருக்கோம், பருப்பு சிலி, கத்திரிக்காயும் குடமிளகாயும் போட்டு சாம்பார் வைக்கலாம். இப்போது குடமிளகாயும் தக்காளியும் போட்டு கூட்டு வைக்கிறோம். கொஞ்சம் பாசிப்பருப்பு போடணும். அப்புறம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி விடணும். ஜலம் விட்டு இது உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேகட்டும். கலவாக உப்பு போட்டுருக்கேன். மஞ்சப்பொடி. ஆமாம், உப்பு மஞ்சப்பொடி முதல்ல போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் தான் மிளகா பொடி போடுவேன். கொஞ்சம் காய் வெந்திருக்குல்ல, முதல்ல உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மிளகாப்பொடி சேர்க்குறேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போது இந்த சாம்பார் பரங்கிக்காய் வெந்துருக்கு. இப்போ இது புளி கரைச்சி விடுறேன். புளி கரைச்சி விட்டோடனே மிளகாப்பொடி உப்பெல்லாம் போடலாம். மிளகாப்பொடி இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பும் அந்த குழம்புக்கு அளவாக போட்டுறேன். முதல்ல உப்பு கொஞ்சமாக அந்த பரங்கிக்காய் வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டிருந்தேன். இப்போது இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடியும் அதே மாதிரி குழம்பு தான் வேகிற போது கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போடணும். அப்புறமா சாம்பார் வைக்கிற போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். உனக்கு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சமையலில். அதுதான் போவாங்க. 10 வயசில் ஆரம்பிச்சிடல? ஆமாம், 65ன்னு சொல்லி 60. ஆமாம், 65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு. ஆமாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன ஜெத்ரி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்வா. நான் கொஞ்சம் நிதானமாக செய்கிறேன். வந்துடுத்தாது. ஆமாம், இது இந்த பெரிய அடுப்பில் தூக்கி வச்சிடவா? இது கத்திரிக்காய் எடுத்து வைக்கிறாரு. கத்திரிக்காய் பொடுத்தோல் ஆகிடுத்து. கூட்டு இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கியா? ஒரு கொதி வந்துடுத்து. மிளகாப்பொடி போடலாம். முதல்ல உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போது மிளகாப்பொடி மட்டும் போடுறேன். பருப்பும் போட்டு தேங்காயும் அரைச்சி விடணும். தேங்காய் ஜீரகம் அது இது வேகிறதுக்குள்ளார அந்த தேங்காய் அரைச்சிக்கிறேன். இப்போ புளி கரைச்சி விட்டு மிளகாப்பொடி போட்டு அந்த சாம்பார் கொதிக்கிறது. இப்போ அதுக்கு பருப்பு விட்டுறேன். கூட்டுக்கும் குழம்புக்கும் சேர்த்து பருப்பு போட்டுருந்தோம். கூட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கச்சட்டியில் ஃபுல்லாக வெளியே வைக்கலை, இதுதான் வச்சுருக்கேன்.
காய் வந்துருக்கு. இப்போ வந்து கூட்டுக்காக எடுத்து வச்ச பருப்பு அதில் சேர்த்துறேன். கூட்டுக்கு பருப்பு போட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் விட போகிறேன். இப்போ அதுக்குள்ளார அந்த இது ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஒரு டம்ளர் இந்த டம்ளர்னால 1 ஜவ்வரிசி போட்டேன். அதே அளவுக்கு கல்கண்டு வச்சுருக்கோம். இது இந்த பொடி கல்கண்டு, இதுக்கு சீனா கல்கண்டுன்னு சொல்லுவா. இது போடுறேன். அப்புறமா இது கரைஞ்சதுக்கப்புறம் பால் விடுவோம். அப்புறம் ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் வறுத்து போடணும். ஜவ்வரிசி திருக்கணும். அது இது வந்து இப்போ கூட்டுக்கு தேங்காய் விட்டாங்க. தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சிருக்கேன். எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு ஒரு கூட்டுக்கு? 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம். எவ்வளோ நேரம் பண்ண வேண்டியிருக்கு? இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் வேறு தேய்க்கணும். இப்போ இது சாம்பார் ஆயிடுத்து. தாளிச்சிடலாமா? இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். இது கொதி வர வேண்டாமா? ரொம்ப நேரமாக கொதிக்கிறது. நான் இது அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ உனக்கு 65 வருஷம் சமையலில் உனக்கு அனுபவம் இருக்குது. இப்போ இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் புதுசாக கல்யாணம் பண்ணவா, காலேஜில் படிக்கிறவா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமையலுக்கு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்ய சொல்லணும். காலம்பரெல்லாம் வா ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, அந்த டைமில் பிஸியாக இருப்பா. நைட்டில் டிஃபன் ஆற்றுல பண்ணுறம்போது தோசை வாக்க சொல்லணும். இட்லி பண்ணுறதுன்னா இட்லி ஊற்றி அதை அந்த ஆவி வர்றதுனால அந்த சூடு பசங்களுக்கு தாங்க முடியாது. அதெல்லாம் பழக்கத்துக்கு வர்றதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த தட்டை எடுக்கணும். மாவு ஊற்றும்போது கையில் வச்சுட்டு மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இட்லி கொப்பரையில் வைக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்து தோசை, இட்லி, உப்புமா நைட்டில் என்ன பண்ணுறோமோ விடணும். அப்போ அப்படி பண்ணிட்டு பழக்கம் ஆனதுனால அவள் எல்லாம் செய்யறதுக்குமே இன்ட்ரெஸ்டாக வருவாள். எங்காத்தி என் பேரெல்லாம் அந்த மேடையோட அடுப்பு கூட எட்டாது. அப்போவே தோசை சூப்பராக வைப்பான். ஆமாம். அது ரெண்டாவது முன்னாடி நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க வரும். அதில் பழகினாங்க. இப்போ நான்ஸ்டிக்கெல்லாம் கிடையாது, இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுறோம். அதிலே வாக்குறாங்க. ஆமாம். அப்படி பழகினவா தான் இப்போ எல்லாமே நீட்டாக பண்ணுவாள். சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல பண்ண வைக்கணும், அப்புறம் நீட்டாக பண்ணுவாள். கூட்டு அழுத்து. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு கூட்டுக்கு தாளிச்சிட்றேன். இப்போ சாம்பாருக்கும் தாளிச்சிட்றோம். சாம்பார் என்ன கெட்டியாக இருக்கு? ஆமாம். இது இந்த பாயசம் பால் விட்டுடலாமா? பால் விட்டுடலாம். எல்லாமே ஒரு டம்ளர் பால் எக்ஸ்ட்ராவாக கூட நிறைய விடலாம். ரொம்ப யார் சாப்பிட்றேங்கிற ஒரு டம்ளர் எல்லாமே ஒன்று. இது ஜவ்வரிசி ஒன்று, பால் ஒன்று, கல்கண்டு ஒன்று, ஜவ்வரிசி ஒன்று. அது மாதிரி இந்த டம்ளர்லேயே ஒன்று விட்டுருக்கேன். பால் பாயசம் நிறைய வேணும்னா இன்னும் 2 டம்ளர் பால் கூட விடலாம். இது வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மிலே இருக்கணுமா? ஆமாம், ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். வெங்கலப்பானையாக இருந்தும் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா பிடிக்கிறது. அதுக்காக சிம்மில் தான் வச்சுருக்கேன். லேசாக பால் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருந்தால் போதும். அது வந்து சாதாரண பாலா, காய்ச்சின பாலா? பச்சை பாலே தான் விட்டுருக்கேன். சுருக்கணும் ஆகிடுத்து. கொஞ்சம் கொதி வரணுமா? கொதிச்சிருத்து. இப்போ வந்து கொஞ்சமாக 2 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பெருமாள் கம்சை பண்ணனால அது சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தியாக போட்டால் மஞ்சள் ஆகிடும். இன்றைக்கி தளிகை ஆகிடுத்து. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பரங்கிக்காய் போட்ட சாம்பார், குடமிளகா தக்காளி போட்ட கூட்டு, கத்திரிக்காய் கரிமது, ஜவ்வரிசி திருக்கணும். அம்மா நீங்கள் அமர்க்கலை படுத்திட்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்லா இருக்குல்ல ரக்ஷா? ரொம்ப நல்லா இருப்பா பார்த்துட்டு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், வாசனை இங்கேயே வருது. தேங்க்யூ பாட்டி.